வணக்கம் நண்பர்களே. பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்ப நீங்க கேட்க போறது பிரேமா காமேஸ்வரன் எழுதிய அக்னியின் சாரல். குரலால் உயிர் கொடுப்பது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதைகளை கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அக்னியின் சாரல். அத்தியாயம் 18. ஓங்கி ஊதினாள் அணைய உங்கள் வீட்டின் முற்றத்து விளக்கு அல்ல, நெருங்கும் அனைத்தையும் பஸ்பமாக்கும் அக்னியின் சாரல் நான். சாரதி தன் குடும்பத்தோடு வந்திருந்தான் பாரதியின் வீட்டுக்கு. யோசனைகள் மனதில் ஓடினாலும் வந்தவர்களை இன்முகமாய் வரவேற்க மறக்கவில்லை சிவா. வாங்க பார்த்தா, வாங்கம்மா, எல்லாரும் உள்ள வாங்க என பொதுவாய் அவன் வரவேற்று கதவினை திறந்து வழிவிட்டு விலகி நின்றான். வந்தவர்களை வரவேற்று அமர வைத்தவன் சமையலறையில் நின்று பேசிக் கொண்டிருந்த தாய் தந்தையிடம் விஷயத்தை சொல்லி வரவேற்பறைக்கு அழைத்து வந்தான். அவர்களும் வந்தவர்களை புரியாமல் வரவேற்று நின்றனர். சாரதி, இவங்க எங்க அம்மா மகேஸ்வரி, அப்பா ராஜன், பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் கம்பெனில கிளார்க்கா இருக்காங்க. இவன் தம்பி கிருஷ்ணன், சென்னையில ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான் என அறிமுகம் செய்து வைத்தவன் தன் குடும்பத்தினரிடம், இவங்க தயாளன், கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க. இது சிவா, PhD முடிச்சுட்டு இப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல ப்ரொஃபசர். இவங்க சிவா அம்மா கவிதா என பரஸ்பரம் அறிமுகம் செய்து வைத்தான். அவர்கள் நால்வரையும் அமர சொல்ல அவர்களும் அமர்ந்தனர். கிருஷ்ணாவும் ராஜனும் வீட்டினை பார்வையால் அளந்து கொண்டிருந்தனர். சிவாவின் மனம் கொஞ்சமாய் நடப்பதை ஊகித்தது. நம்பத்தான் மறுத்து திணறியது. வந்த நேரம் முதல் ஒட்டாமல் அமர்ந்திருந்த மூவரையும் பார்க்க தயா தம்பதியின் முகம் வாடியது. ஓரளவு அவர்களுக்கும் விஷயம் புரிந்தது. ஒருவரும் பேச விழையவில்லை. அமைதி மிகுந்த அழுத்தத்தை ஏற்படுத்தி இருந்தது. நிலையை கையில் எடுத்த கவிதா, குடிக்க ஏதாச்சும் கொண்டு வர என எழுந்து செல்ல சிவா பின் சென்றான். தயாளன் அவர்களை அவதானித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். பொறுத்து பார்த்த சாரதிக்கு கோபம் வந்தது. அவன் வாய் திறக்கும் முன் கிருஷ்ணா தன் தாயை நோக்கி சைகை செய்தான். நேத்து மீனா கல்யாணத்துல உங்க பொண்ண பார்த்தோம், எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, அதான் பொண்ணு கேட்டு வந்தோம் என முகம் பார்க்காமல் தோரணையாக ஒப்பித்து வைத்தார் ராஜன். தயாளன் எதுவும் பேசவில்லை, தலை கூட அசைக்கவில்லை. மீண்டும் ஒரு அசாத்திய அமைதி மையம் கொண்டது அவ்வீட்டினுள். குடிக்க காஃபி எடுத்து வந்தவர்கள் காதில் விழுந்தது ராஜனின் அலட்சியமான பேச்சு. எடுத்து வந்ததை அவர்களுக்கு சிவா கொடுக்க கவிதா தனது கணவரின் அருகில் சென்று நின்று கொண்டார். மூவரும் சாரதி என்ற ஒருவனுக்காக அமைதியாக இருந்தனர். நிலைமை விபரீதமாக செல்வதை உணர்ந்த சாரதியின் கோபம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அதை உணர்ந்த கிருஷ்ணன் மீண்டும் தாயை பார்க்க மகேஸ்வரி வேறு வழி இல்லாமல் பேச்சை ஆரம்பித்தார். நேத்து நம்ம மீனுக்குட்டி கல்யாணத்துக்கு வந்திருந்த உங்க பொண்ணை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தம்பி கிட்ட கேட்டேன், அவனுக்கும் உங்க குடும்பத்தை தெரியும்னு சொன்னா. பாரதியையும் அவனுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நீங்களே சொல்லுங்க, பின் எதுக்கு நாளை தள்ளி போட? என் பிள்ளைக்கு இப்பதான் கல்யாண யோகம் கூடி வந்திருக்கிறதா சொன்னாரு எங்க குடும்ப ஜோசியர். அதான் உங்க பொண்ணை எங்க கண்ணுல காட்டியிருக்கார் போல கடவுள். உங்களுக்கும் எங்க பையனை பிடிச்சிருந்தா பார்த்து பேசிடலாம் பாருங்க என ஒரு அளவுக்கு தன்மையாக பேசிட கவிதா தயாவை பார்க்க, சரிங்க, எங்க பொண்ணுகிட்ட கேட்டுட்டு சொல்றோம் என்றார் நல்ல தகப்பனாக. பொண்ணுக்கு என்ன தெரியும்? நாம நல்லது தானே சொல்லுவோம், நாம சொல்றது தானே பிள்ளைங்க கேட்கணும் என நடுவில் ராஜன் வாய் திறந்தார். தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க குடும்பத்துல பொண்ணுங்க எல்லாரும் பெரியவங்க சொல்றதான் கேட்பாங்க, அது போல நினைச்சு அவர் சொல்றாரு என நாசுக்காய் வார்த்தைகளில் கத்தி வீசினான் கிருஷ்ணா. இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? ஐடில ஒர்க் பண்றதா வேற சொல்றீங்க. அப்படி எதுவும் தெரியாத பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் செஞ்சு வச்சுக்க முடியும்? ஆனா பாருங்க, எங்க வீட்டோட மகாலட்சுமி எங்க பொண்ணு. அவகிட்ட கேட்டு அவளுக்கு பிடிச்சாதான் நாங்க சாதாரணமான காரியம் கூட செய்வோம். நல்லது கெட்டது அவளுக்கு தெரியும், சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காங்க எங்க அம்மா. இது அவ வாழ்க்கை, அவளோட சந்தோஷம் தான் முக்கியம். அவகிட்ட கேட்டுதான் சொல்ல முடியும் என சிவாவும் தங்கள் நிலைப்பாட்டினை அமைதியாய் அழுத்தமாய் விளக்க சூழலில் கொஞ்சம் உஷ்ணம் கூடியது. சாரதி குடும்பம் இதை முற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை அவர்கள் முகமே காட்டியது. சிவா கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு என்ன இது என்பது போல சாரதியை பார்த்து வைத்தான். ஆண்டி, எனக்கு பாரதியை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன் என்று கூறிய நேரம் பாரதியின் அறைக்கதவு திறந்து வெளிப்பட்டாள் பெண். ஆகாய நீளத்தில் குர்த்தி, அடர் பச்சை வண்ண ஜீன்ஸ் அணிந்து
முகத்தில் துளி அலங்காரம் என்று இருந்தாள். உச்சியில் செருகியிருந்த குச்சியை உருவ அருவியாய் விழுந்த கூந்தலை சரி செய்தபடி வந்தவள் வரவேற்பறையில் கூடியிருந்தவர்களைக் கண்டு சற்றே திகைத்தாள். அந்த ரணகளத்திலும் தன்னவளின் வருகை சாரதியின் முகத்தில் கோடி மின்னலாய் வெளிச்சத்தை கொடுத்தது. கூடி நின்ற அனைவரிலும் படர்ந்த பாரதியின் பார்வை தன்னில் ரசனையாய் பதிந்தவனின் பார்வையில் சிக்கி திணறியது. கூடவே கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன் என்றவனின் குரலும் அவளுக்குள் அத்தனை ஆனந்தத்தை கொடுத்தது. சொன்ன சொல்லை நிறைவேற்றியவனின் பால் உள்ளம் சரிந்தது. அது அவள் முகத்திலும் பிரதிபலித்தது. தயக்கத்தோடு சிவா அருகில் வந்து நின்றாள் பாரதி. தங்கள் பெண்ணின் முகமே அவளின் சம்மதத்தை அறிவிக்க மூவரும் தங்களுக்குள் பார்த்து கொண்டனர். அறிந்தும் கவிதா, பார்த்தசாரதி வீட்டில இருந்து உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க, நீ என்ன சொல்லடா பாரதி என அனைவரின் முன்னிலும் கேட்க நொடியும் தயங்காது, உங்க எல்லாருக்கும் சரினா எனக்கு ஓகேதாமா என அவளும் பதில் உரைத்தாள். எந்தவித அலட்டலும் இல்லாமல். பார்த்து கொண்டிருந்த மூவருக்கும் பெரும் அதிர்ச்சி. நேற்று நடந்த மீனாவின் திருமணம் வரை அவர்கள் குடும்பத்தில் பெண்களை கேட்டு எந்த திருமணமும் நடந்ததில்லை. அதுவும் இப்படி சபையில் நிறுத்தி விருப்பம் கேட்டதும் இல்லை. அதற்கு பெண் இத்தனை தெளிவாக பதில் கூறியதும் இல்லை. வாய்ப்பிழக்காத குறையாக பார்த்திருந்தனர் மூவரும். ராஜனின் முகம் சுளித்து விட்டது. பாரதி குடும்பத்தினரின் செயலில் கிருஷ்ணன் நிஜமாகவே அதிர்ந்து விட்டான். பேச வார்த்தைகள் வரவில்லை. மகேஸ்வரிக்கு ஆனந்த அதிர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்ணை அவளின் விருப்பத்தை மதிக்கும் குடும்பத்தை இன்று தான் பார்க்கிறார். 32 வருஷம் முன்ன என் வீட்டுல இப்படி கேட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என சிறு பிள்ளையாய் தான் எண்ணினார் அவர். ஒவ்வொருவருக்கு உள்ளும் ஒரு குழந்தை மனம் உண்டுதானே, அது இன்றுதான் எட்டி பார்த்தது அவருக்குள். இவள் இப்படித்தான் சொல்லுவாள் என உணர்ந்திருந்த சாரதி செல்லமாய் முறைத்தான் அவளை. அவங்களுக்கு ஓகே இல்லைனா உனக்கு நான் வேணாமா என பார்வையில் அவளோடு யுத்தம் செய்தான். அவன் அணிந்திருந்த கண்ணாடி அவன் விழிகள் செய்யும் சேட்டைகள் அனைத்தையும் மறைத்துக் கொண்டிருந்தது. கொண்டவளுக்கு மட்டுமே அவன் பார்வையின் மாயம் புரிந்தது. தன்னிலை மறந்திருந்த மகேஸ்வரி, அப்புறம் என்ன, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு போல, நீங்க சொல்லணும்னு சொல்றா, இனி நீங்க தான் சொல்லணும் என பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க ராஜன் பற்களை கடித்தார். ஆரம்பம் முதலே அவருக்கு பிடிக்கவில்லை இந்த சம்பந்தத்தை. நேற்று இரவு வீட்டில் நடந்தது கண்ணுக்குள் வந்து போனது. இன்னும் ஆத்திரம் கண்ணை மறைத்தது. மீனா திருமணம் நல்லபடியாக முடிந்திருந்தது. அவள் மாப்பிள்ளை வீடு சென்ற பின் சாரதி குடும்பம் இரவு உணவை அவர்களது வீட்டில் முடித்துக் கொண்டு தங்களது வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டின் வரவேற்பறையில் நால்வரும் வந்து அமர்ந்திருக்க சுற்றி வளைக்காமல் பார்த்த சாரதி, அம்மா, அப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என நிறுத்தினான். தாயின் அருகில் அமர்ந்து கைபேசியில் அன்று எடுத்திருந்த படங்களை தனது காதலி சஞ்சனாவுக்கு அனுப்பி கொண்டிருந்த கிருஷ்ணன் யோசனையாக அண்ணனை நிமிர்ந்து பார்த்தான். இருந்த அலுப்பில் எதுவும் சிந்திக்க முடியவில்லை மகேஸ்வரிக்கு. சொல்லு பெரியவனே, என்னப்பா விஷயம் என கேட்டார். அவருக்கு தூக்கம் கண்களை சுழற்றியது. எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குமா என முடிக்கும் முன் எழுந்து விட்டார் ராஜன். என்ன பழக்கம் அது, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி வராது என கத்தினார். சாரதியும் எழுந்து விட்டான். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எப்படியும் கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறீங்க, பொண்ணு எனக்கு பிடிச்சா மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், அப்புறம் என்னப்பா என அவனும் கேட்க, நாங்க பார்த்து வைக்கிறதும் நீ காதலிக்கிறதும் ஒன்னா? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி காதல் கருமாதின்னு ஒரு பையன் கூட சுத்துற பொண்ணு எப்படி நல்ல குடும்பத்து பொண்ணா இருப்பா? அவ வீடு எவ்வளவு கேவலமா அவளை வளர்த்து வச்சிருக்கோம். ஒரு ஒழுக்கம்ல, அப்படி என்ன தேவை? பெத்தவங்க பார்த்து செஞ்சு வைப்பாங்கன்னு பொறுத்து இருக்காம தானா ஆம்பளைய தேடுறது? ஒருவேளை அவ குடும்பத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வக்கு இல்லையோ? பொண்ணை இப்படி பையனை வளைச்சு போடுச்சி என்ன ராஜன் தனது மனதின் குப்பைகளை பெரும் குரலில் கத்த சாரதிக்கு தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது. அம்மா, எனக்கு தான் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அவ குடும்பத்துக்கும் தெரியாது என அழுத்தமாய் சொல்ல, அது எப்படி தெரியாம போகும்? ஆம்பளை எப்படி பாக்குறான்னு ஒரு பொம்பளைக்கு தெரியாம போகாது? அந்த பொண்ணு மதுரையிலே இல்ல, சென்னையில வேலை பாக்குறா, நானே பார்க்க முடியாது. ஹோ, சம்பாதிக்க ஊரு விட்டு ஊர் போயிருக்காளா? என்ன தொழில் பண்றா? பொண்ண வேலைக்கு அனுப்பி காசு பாக்குற குடும்பமா? அப்ப பொண்ணு அப்படிதானே இருப்பா? வார்த்தைகள் வரம்பு மீறி போனது. அசுத்தத்தில் கால் வைத்த உணர்வு சாரதிக்கு. கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணனுக்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது தகப்பனின் பேச்சு. மகேஸ்வரிக்கு இதெல்லாம் பழகிய ஒன்று. அம்மா, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளதான் கல்யாணம் பண்ணுவேன், யார் சம்மதிச்சாலும் இல்ல. நான் அவளுக்கு தெரியாது, அவளை ஒழுக்கமா தான் வளர்த்திருக்காங்க. எனக்கு தான் பொண்ணு வேணும்னு தேடுது, அவளுக்கு இல்ல. நாளைக்கு அவ வீட்டுக்கு போகணும், கல்யாணம் பேசணும், நேரம் பார்த்துட்டு கிளம்பலாம் என தாயிடம் மட்டும் கூறியவன் எழுந்து சென்றான்.
இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ சொல்லிட்டு போயிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சம்பாதிக்கிற திமிரை என்கிட்டயே காட்டுறியா? முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? என் குடும்ப பெருமை என்ன? இன்னும் ஊருக்குள்ள நடந்து போனா 4 பேர் ஒதுங்கி நின்னு வணக்கம் சொல்ற பரம்பரை என்னது? நீ எந்த காட்டு சுருக்கியவ கூட்டிட்டு வருவ? நாங்க கட்டி வைக்கணுமா? 2 ஆம்பளை புள்ள வச்சிருக்க. உனக்கு என்னன்னு கேட்ட வேணா என்ன பார்த்து காரி துப்புவாண்டா. நீ எவ்வளையோ இழுத்துட்டு வந்து நின்னா இத்தனை நாள் சேர்த்து வச்ச மான மரியாதை எல்லாம் காத்தோட போயிடும். என் ஆத்திரத்தில் நரம்புகள் புடைக்க கைக்கு அருகில் இருந்த பூக்கிண்ணத்தை விசிறி அடித்தார். அவர் கத்தியதை பார்த்த பிள்ளைகள் இருவரும் சற்று பயந்துதான் போனார்கள். வயதான மனிதர் உடம்புக்கு எதுவும் வந்துவிடுமோ என்ற அச்சம்தான் முதலில் வந்தது மூவருக்கும். ஆனாலும் பார்த்தனுக்கு அவர் நின்றிருந்த விதம் சொல்லியது உடலுக்கு ஒன்றும் இல்லை என்று. நான் ஒண்ணு சின்ன பையல்ல, 30 வயசாச்சு. டாக்டருக்கு படிச்சிருக்கேன். எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன். இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். இனியும் தேவைப்பட்டா செய்வேன். கல்யாணத்துக்கு பின்னாடி இங்க வர்றது உங்களுக்கு பிரச்சனைனா நான் தனியா போயிடுறேன் என பொதுவாய் சொன்னவன், இந்த வீட்டுல ஒருத்தனா என்னையும் நினைச்சா நாளைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து எனக்காக பொண்ணு கேளுங்க என்று யாரையும் பார்க்காமல் சொல்லிவிட்டு தனது அறைக்கு செல்ல படி ஏற, என்னப்பா பெரியவனே என்று அவன் பின் செல்ல துவங்கிய மனைவியை இழுத்து, என்னப்பான்னு கொஞ்சிக்கிட்டு பின்னாடியே போற? போய் என்ன பண்ண போற? விளக்கு பிடிக்க போறியா என வரைமுறை இல்லாது பேசியவரை திரும்பி கூட பார்க்காமல் தனது கோபம் அனைத்தையும் அடக்கிக் கொண்டு சென்று விட்டான் சாரதி. சற்று நேரம் ராஜனின் சத்தம் அந்த வீட்டை அதிர வைத்தது. ஒரு வழியாய் அவரை சரிகட்டி அமர வைத்தான். கிருஷ்ணன் தந்தையின் ஆட்டத்தில் அவனும் சற்று ஆடிப்போய்த்தான் இருந்தான். பேச வந்த மனைவியையும் விட்டு வைக்கவில்லை. என்னடி வளர்த்து வச்சிருக்க என கேட்டு அடிக்கவும் கை ஓங்கினார். கண்மண் தெரியாமல் ஒரு கோபம் ராஜனுக்கு. நல்லவேளை பெண் பிள்ளை இல்லை அவருக்கு. ஒருவேளை இருந்து அவள் இப்படி பேசியிருந்தால் இந்நேரம் கொலை கூட நடந்திருக்கும் போல என எண்ணிக்கொண்டார் மகேஸ்வரி. வரட்டு ஜம்பம் பிடித்த ஆண்களின் உச்சபட்ச ஆயுதம் இந்த கோபம். அப்பா பா கொஞ்சம் உட்காருங்கப்பா, கொஞ்சம் அமைதியா யோசிங்கப்பா. அவன் தனியா போற அளவுக்கு யோசிச்சிருக்கான். அவன் அப்படி போயிட்டா யார் பாப்பா உங்கள? என்னால இங்க வந்து இருந்து பாத்துக்க முடியாது. உங்களுக்கும் இங்க இருந்து என் கூட வர முடியாது. அப்படியே ஒருவேளை வந்தாலும் பார்த்தா போல கூடவே இருந்து பாத்துக்க முடியாது. என் வேலை அப்படி. உங்களுக்கும் வயசாயிடுச்சு, வேலைக்கும் போக முடியாது. நீ பார்த்தானா கணக்கு வழக்கு இல்லாம செலவு செய்யலாம். ஏன் கூட அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு பார்க்கணும். உடம்பு முடியாம போனாலும் அவன் பார்த்துப்பான். என்னால தூக்கிட்டு ஓட முடியாது. கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க என வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் அவர்களின் நிலையையும் தன்னால் அவர்களை பார்த்து கொள்ள முடியாது என்பதையும் எடுத்து உரைத்தான். ராஜனுக்கு தெரியும் கிருஷ்ணன் தனது மறுபதிப்பு என்று. அவன் சொல்வது அனைத்தும் ஒரு காலத்தில் அவர் தனது பெற்றோருக்கு சொன்னதுதானே. இவன் கண்டிப்பாக தன்னை வைத்து பார்க்க மாட்டான் என்பதும் முன்பே அவர் அறிந்ததுதான். பெரியவன்தான் தன்னுடைய தகப்பனை போல குடும்பம் என்று செய்பவன் என்பதையும் அறிந்தவர்தான். இருந்தாலும் தன்னை மீறி பார்த்தன் செய்தது அவருக்கு அதிர்ச்சிதான். இதுவே கிருஷ்ணன் செய்திருந்தால் இந்த அளவு பேசி இருக்க மாட்டார். தனக்கு காலின் கீழ் இருந்த பார்த்தன் செய்ததும் கடைசியாய் அவரையே பேசியதும் அவரது அகம்பாவத்தை சீண்டி விட்டது போல் ஆனது. எப்படியும் கல்யாணம் பண்ணி வைக்கதான் போறீங்க. அதுக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ணா இருந்தா என்னப்பா என கிருஷ்ணன் தன் வருங்காலத்துக்கும் சேர்த்து பேச அவனை திரும்பி பார்த்தார் ராஜன். இல்லப்பா, நீங்க பார்த்து வச்ச பொண்ணா இல்லாம அவனா பார்த்து வந்ததால நீங்க இன்னும் அதிகாரம் பண்ணலாம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ற பொண்ணு உங்களை எதிர்த்தும் பேச முடியாது. தப்பு பண்ணவா அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு உங்களுக்கு பணிச்சு நடக்கும்ல. பொண்ணை வீடு நாம சொல்றத காலம் முழுக்க கேட்கும் பாருங்க. நீங்க சொல்றதுதான் சட்டம்பா, கொஞ்சம் யோசிங்களேப்பா என நிறுத்தியவன் அவர் யோசிக்க அவகாசம் கொடுத்து அமைதியானான். பார்த்தன் கிட்ட சண்டை போட்டா லாஸ் நமக்கு தான். அவன் ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு மாசம் அளவா பணம் கொடுத்துட்டு ஒதுங்கி போயிடுவான். டாக்டர் ஃபேமிலின்னு பேரெல்லாம் அங்க போயிடும். ஊருக்குள்ள ஒருத்தவங்கள மதிக்க மாட்டான். கொஞ்சம் அமைதியா யோசிங்க என கடைசி வெடியையும் கொளுத்தி போட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டான் கிருஷ்ணன். இரவு முழுவதும் யோசித்த ராஜன் காலையில் சம்மதம் சொல்ல சாரதி அமைதியா இருந்தான். கிருஷ்ணன் பேசி தந்தையை சமாதானம் செய்திருக்கிறான் என்று காலையே மகேஸ்வரி பார்த்தனிடம் சொல்லி இருந்தார். இருந்தும் கிளம்பும் போதும் சொல்லித்தான் அழைத்து வந்தான், தவறாக எதுவும் பேசக்கூடாது என்று. தந்தை நேற்று இரவு பேசியது அவனை அவ்வாறு பேச வைத்தது. அப்பொழுதும் குதிக்க இருந்தவரை கிருஷ்ணன் தான் சமாதானம் செய்வித்தது. பக்கத்தேலைக்கு பாயாசம் கேட்பது போல் அழகாய் தனது காதலுக்கும் அவன் வழி செய்து கொண்டான். பாரதி வீட்டில் நடப்பது ஒவ்வொன்றும் தனது வீட்டில் நடந்தவை அனைத்தையும் நினைவுபடுத்த ராஜனுக்கு ஒன்றும் செய்ய இயலாத தன் நிலை எரிச்சலை கொடுத்தது. வேண்டா வெறுப்பாய் அமர்ந்திருந்தார். பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடித்தமிருந்தது. ஒருவரை தவிர மற்ற அனைவருக்கும் இந்த திருமணத்தில் எந்தவித தடையும் இருக்கவில்லை. எனவே
அன்றே பேசி முடித்து பாரதிக்கு பூ வைத்து திருமணத்தை நிச்சயம் செய்தனர். இரு வீட்டாரும் அளவாய் பேசிக் கொண்டனர். மகேஸ்வரியுடன் மட்டுமே இலகுவாய் பேச முடிந்தது பாரதி வீட்டினருக்கு. அனைத்தும் முடிந்து கிளம்பிய மகேஸ்வரி தங்கள் ஜோதிடரிடம் பேசி திருமண நாள் குறித்து தருவதாக சொல்லி விடை பெற்றார். நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களோட அன்புக்கு என் பெரு நன்றிகள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் மற்றும் RJ நித்யஸ்ரீ. நன்றி, வணக்கம்.